Hello friends, welcome to T Square Achiever. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனை வச்சு சம் சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இஃப் tan pi by 8 plus I alpha equal to x plus I alphaன்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 2x equal to 1 அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டேனோட ஃபார்முலா தெரியும். tan a plus ib equal to tan a plus ib plus tan a minus ib whole divided by 1 minus tan a plus ib into tan a minus ib. இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நமக்கு tan a plus ib என்னன்னு தெரியும். இதுதான் tan a plus ib. ஆனால் tan a minus ib என்னன்னு தெரியாது இல்லையா? அதனால் அதை எழுதுகிறேன். tan a plus ibங்கிறது வந்து இதுதான் tan pi by 8 plus I alpha equal to x plus iy அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இங்கே இருக்கிறது தான் எழுதியிருக்கு. tan a minus ib என்னன்னா tan pi by 8 minus I alpha equal to x minus iy வரும். ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ப்ளஸ்னால் இங்கே எல்லாமே நடுவில் ப்ளஸ், மைனஸ் ஆனிச்சுன்னா எல்லா டேமும் மைனஸில் வரும். இப்போ இதை கொண்டு போய் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு இதை வந்து எப்படி எழுதலாம்னா நம்ம tan 2aன்னு எழுதலாம். ஓகேவா? tan 2aன்னு இதை வந்து நம்ம tan 2aன்னு எழுதலாம். இதுதான் ஃபார்முலா tan 2a. இங்கே tan a ப்ளஸ் ஐபிக்கு என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு போட்டாச்சு. tan a மைனஸ் பிக்கு என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஐஒய் இருக்குது. இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ்ஸு எக்ஸ் மைனஸ் ஐஒய் ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் tan a ப்ளஸ் ஐபி என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இருக்குது. இங்கே மல்டிப்பிளில் இருக்குது. ஸோ அடுத்து மல்டிப்பிள் எக்ஸ் மைனஸ் ஐஒய். tan a மைனஸ் ஐபிக்கு எக்ஸ் மைனஸ் ஐஒய். இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஏவோட வேல்யூ என்ன? நமக்கு இதுதான் ஏ, இது ஏ, இந்த டேர்ம் பி. ஸோ ஏவோட வேல்யூ பை பை 8. அதனால் tan 2 பை பை 8ன்னு எழுதிட்டோம். ஈக்குவல் டு இதில் வந்து எக்ஸ் டேர்ம் 2 ப்ளஸில் இருக்குது, ஒய் டேர்ம் 1 ப்ளஸ் 1 மைனஸில் இருக்குது. ஸோ ஒய் டேர்ம் நமக்கு இங்கே கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் 2xன்னு வரும். ஹோல் டிவைடட் பை 1. இதை வந்து மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணுறப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஈக்குவல் டு இப்போ வந்து இந்த மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போயிருங்க. 2x ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் உள்ளே மல்டிபிள் ஆகிறப்போ மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். இங்கே என்ன இருக்கும்? 2 1 டைம் வரும், 8 4 டைம்ஸ் வரும். பை பை 4. tan பை பை 4ஓட வேல்யூ 1. ஸோ இந்த டேர்ம் நமக்கு 1ன்னு ஆகிடும். 1 ஈக்குவல் டு 2x பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இந்த டிவைடடில் இருக்கிறது இங்கே மல்டிபிள் எடுத்துகிட்டு போகலாமா? எடுத்துகிட்டு போனால் என்ன வரும்? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x. இப்போ இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ அது மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் 2x இருக்கும், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கும். இங்கே ரெண்டும் மைனஸில் இருக்குது. இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸில் வந்துடும். இதை வந்து ஆர்டராக இது இல்லாமல் அரேஞ்ச் பண்ணி ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 1. இதை தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ப்ரூவ் பண்ணியாச்சு. கொஷின் பாருங்கள். ப்ரூவ் தட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 1. ப்ரூவ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி காட்டை வச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.